வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. அதாவது பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்க போகிறதாகவும் அதுக்கு வந்து போஸ்டிங் கேட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எனக்கே நிறைய பேர் பண்ணிருந்தாங்க. இது வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்துறதுக்கோசரம் இது ஆக்சுவலாக கேட்கலிங்க. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அதுக்கான இது தான் பார்த்திங்கன்னா இப்போ கேட்டிருக்குறாங்க. ஏன்னா அந்த போஸ்டிங்கில் வந்து 1/8/2023 அன்றைய நிலவரப்படி பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியரின்றி உபரி அந்த சர்ப்ளஸ் போஸ்டிங்காக இருந்தால் அதுக்கு வந்து ஃபில் பண்ணக்கூடாது. அதுக்கோசரம் தான் நிரப்பத்தகுந்த காலிப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது பிஜிடிஆர்பி நடக்குது அதுக்கோசரம் தான் சொல்லிட்டு நிறையா கோச்சிங் சென்டருக்காரங்க வழக்கம் போல் இந்த இதை நிறையா காட்டிட்டு திருப்பி அட்மிஷன் போட்டுட்ருக்கீங்க. எல்லாம் நடத்துங்க, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் இது மாதிரி அவங்களுக்கு தப்பான தகவல்? ஏன்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கான நோட்டீஸ் தான் இது கேட்டிருக்காங்க, லெட்ரு தான். ஆனால் நீங்கள் வந்து அதை திரித்து வந்து எக்ஸாம் போகிறதுக்கோசரம் பார்த்துங்க. ஆக்சுவலாக உண்மை நிலவரம் என்னன்னா, நம்ம டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் ரொம்ப ஸ்பீடப்பாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 3 எக்ஸாம் தாங்க நடத்தும். அது எல்லாமே ரெகுலராக இப்போ வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் தெரியும். இதுக்கு விதிவிலக்காக 2017 மட்டும் கொஞ்சம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நிறையா எக்ஸாம் நடத்துனாங்க. ஆனால் அந்த இது அதுக்கப்புறம் கிடையாது. டிஆர்பியோட கெப்பாசிட்டியே ஒரு வருஷத்துக்கு 3 எக்ஸாம் தான் அதிகபட்சம். இதுக்கும் பாருங்கள், இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர் பண்ணாங்க, அது ஜூன் மாதம் எக்ஸாமு. அதுவும் நடத்துவாங்களா இல்லை டென்டிவேட்டியான்னு தெரில. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமு. இதுக்கிடையில் அதுக்கு அடுத்ததாக டெட்டு தான் நடத்த போகிறாங்க ஆனுவல் பிளானர் படி. இதுக்கு அடுத்த வருஷம் வந்து இந்த வருஷம் அடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுக்கு வரும்னா டெட்டு 1 டெட்டு 2 தான் வரப்போகுது. அது முடிஞ்சு தான் நம்மளுக்கு பிஜி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் அதுக்கான பாசிபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி தாங்க. அதுக்குன்னு வராதுன்னு சொல்லலை. ஒரு செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். அது கண்டிப்பாக படிங்க. ஜனவரி பிப்ரவரி அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடும். அதுக்குன்னு டைம் ஒரு 6 மாதம் எடுத்திங்கன்னா சரியாக ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் தேவைப்படுங்க பிஜி அசிஸ்டண்ட்டுக்கும். அதனால் படிங்க. ஆனால் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் அது சேருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது அவங்க வந்து அது உண்மையை சொல்லிட்டாங்களா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நம்ம ஒரு லெட்டர் தப்பாக வந்துட்டு அதை அவங்களுக்கு புரியலாம் சொல்லிட்டு அது இது மாதிரி திரிச்சிடாதீங்க. இதுலேயும் பாருங்கள், இப்போ யூஜிடிஆர்பிக்கு வந்து அது இந்த வருஷத்துக்கு இல்லை, போன வருஷத்து நோட்டிஃபிகேஷன் தான். அது இப்போ வந்து பிப்ரவரியில் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதே இத்தனை தள்ளி போட்டாங்க. ஜனவரியில் 7 வைக்க வேண்டியது பிப்ரவரி 4 வரைக்கும் தள்ளி வந்துடுச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செகண்ட் கிரேடை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் நடத்துமானா இல்லை போஸ்டிங் பண்ணுறாங்களான்னு தெரியல. போஸ்ட்போன் பண்ணாங்களா அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது கெப்பாசிட்டி இவ்வளோதாங்க டிஆர்பியை பொறுத்த வரைக்கும். ஒரு வருஷத்துக்கு 3 எக்ஸாமு, அதை நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. இன்னும் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது, அதை தான் பார்ப்பாங்க. இந்த லெட்டர் வந்ததுக்கு காரணம் முழுக்க ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் தான். அதனால் நீங்கள் இப்போ படிங்க, வேணான்னு சொல்ல. உங்களுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். அது யாரெல்லாம் கோச்சிங் கிளாஸ் ஏன்னா நானுமே கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன். செகண்ட் பேட்ச் தான் ஜூனுக்கு மேலே போட போகிறேன். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் நல்லவன்லாம் சொல்லலை, நானும் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கிளாஸ் சேரலன்னா இதுக்கு முன்னாடி நான் படித்து ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டுருச்சேன். அவங்க நான் எழுதி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க செகண்ட் கேட்டகிரி. 3 வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு கிளாஸ் போனால் தான் படிப்பேன், வீட்டில் இருந்தால் படிக்க மாட்டேன். இந்த 3 கேட்டகிரி இவங்க மட்டும் படிங்க போதும். சப்ஜெக்ட் நாலேஜ் எங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி ஏற்கனவே கிளாஸ் போயிருந்தாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சாலும் சரி, அவங்களாம் போக தேவையில்ல. நீங்கள் செல்ஃப் ஸ்டடியே படிச்சுக்கலாம். இந்த 3 கேட்டகிரி இருக்கிறவங்க மட்டும்
கோச்சிங் கிளாஸ் போங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாவோ அல்லது ஆல்ரெடி உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோச்சிங் தேவை கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அதனால் இந்த லெட்டர் வந்து அந்த ஃபஸ்ட்டு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கு. ரெண்டாவது அந்த ஷெட்யூல் பார்த்தோம். ஷெட்யூல் படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம் வந்து டெட்டுக்கு தான் வரதுக்கான வாய்ப்பு 95% இருக்குது. அதேமாதிரி டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே கெஸ் பண்ண முடியாதுங்க, அவங்களோட அடுத்த ஆக்ஷன் இதுதான் சொல்லிட்டு. எது வேணாலும் திடீர்னு சர்ப்ரைஸாக தான் வருவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரீ பிளானாக பார்த்து ரெடி ஆகிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.